ஹலோ மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் பைக் ரைட் பண்ணி கோயம்புத்தூர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற கோவை அங்கனன் ஓட பிரியாணியை ஒரு பிடி பிடிச்சோம். அப்படியே அங்கே இருக்கிற இன்னொரு ஃபேமஸான கடை அம்மாயி வீடு, என் ஃப்ரெண்ட் சொன்னார். அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட்டு அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம், நான்வெஜிடேரியன் பிரேக்ஃபாஸ்ட். அங்கே ஃபேமஸாக இருக்கிற ஐட்டம் எல்லாமே டேஸ்ட் பண்ணதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி சென்னை டு கோயம்புத்தூர் ரைடு போகிறதுக்கு நம்ம எப்படி மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ப்ரிப்பேர் ஆனதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அப்புறம் என்னென்ன கியர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அதையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ பிஃபோர் வி கெட் இன் டு த வீடியோ, ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் நிறைய இந்த மாதிரி பைக் ரைட் வீடியோஸ், ஃபுட் வ்ளாக்ஸ், ரிவ்யூஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு ரைடு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாடியை மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் எப்படி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஸ்ட்ரெச்சிங்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணணும் எவ்ரிடே. கீப் யுவர் பேக் ஸ்ட்ராங். ஸ்ட்ரெச்சிங்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். தெர் ஆர் ஃபியூ எக்ஸசைஸ் யூ கேன் டூ. மேபி ஐ கேன் ஷேர் தோஸ் வீடியோஸ் இன் ஃபியூச்சர். ஆல்ரைட், ஏன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிடலாம், ஒன் வே ஓட்டிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இஃப் யுவர் பாடி இஸ் நாட் ப்ரிப்பேர்ட் அண்ட் இஃப் யூ ஆர் மென்டலி நாட் ப்ரிப்பேர்ட், அது இட் வில் டேக் இட் ஓவர் இன் யுவர் பாடி. இன்னொன்று, ஃபுல் வீக் நீங்கள் கம்யூட்டிங் டு ஆஃபீஸ் ஒரு ஏதாவது போக போகிறீங்க, ட்ரெயினில், பஸ்ஸில், காரில், ஓகே, பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டு இல்லைன்னா காரில் ஒரு ரிக்ஷாவில், மெட்ரோவில் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு 500 கிலோமீட்டர் ஓட்டிடாதீங்க. அகெயின் இட்ஸ் அ ப்ராப்ளம். ப்ரிப்பேர் யுவர் பாடி ஃபார் த ரைட். மேபி நடுவில் 500 கிலோமீட்டர்ஸ் ரைட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 25 கிலோமீட்டர்ஸ், 30 கிலோமீட்டர்ஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ் சும்மா ஓட்டுங்க. சும்மா எடுத்து வண்டி எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போகிறதுனா போயிட்டு வாங்க. ப்ரிப்பேர் யுவர் பாடி அண்ட் ப்ரிப்பேர் யுவர் பைக் ஃபார் தேட், ஃபார் ஷோர். இது ரொம்ப முக்கியம். ஓகே, அண்ட் மென்டலி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனா, யூ ஹாவ் டு ஹாவ் அ ப்ராப்பர் ரெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் ஒழுங்காக ரெஸ்ட் எடுத்துருக்கணும் பிஃபோர் ரைடிங். ஏன்னா இப்போ க்ரூசர், பர்டிகுலர்லி க்ரூசரில் போனீங்கன்னா 100-120 க்ரூஸ் ஆகிட்டு இருக்கும்போது பாடி டயர்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக தூக்கம் வந்துடும். இட் இஸ் டேஞ்சரஸ் அண்ட் இட் குட் பி ஃபேட்டல். ஸோ ஸ்லீப் ப்ராப்பர்லி, டேக் ப்ராப்பர் ரெஸ்ட், ஃபீல் ஃப்ரெஷ். ஓகே, ஸோ இது இல்லாமல் ரைட்டில் போயிட்டுருக்கும்போதும் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றாதீங்க. நடுவில் பிரேக்ஸ் இருக்கும்போது மேபி பிரேக்ஃபாஸ்ட்டில் மேபி ஒரு தோசை, மேக்ஸிமம் மேபி ஒரு வடை எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். காஃபி குடிங்க, கண்டிப்பாக குடிக்கலாம். ஓகே, மில்க் காஃபி குடிக்கிறவங்க மில்க் காஃபி குடிங்க. பிளாக் காஃபி இஸ் ப்ரிஃபரபிள் பிகாஸ் யூ கேன் ஸ்டே அவேக். தூக்கம் வராது, நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, ரொம்ப முக்கியம். இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க லாங் ரைட்ஸ் போகும்போது. இன்னொன்று, இஃப் யூ வாண்ட் டேக் மல்டிபிள் பிரேக்ஸ் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர், தட்ஸ் ரியலி நைஸ். கண்டிப்பாக நிறையா தண்ணி குடிக்கணும். ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருங்க பாடியை. ஹைட்ரேட்டிங் பேக் இருந்தால் ஓகே, ஃபைன், தண்ணி குடிக்கலாம். இல்லைனா வண்டியை நிறுத்தி கூட நீங்கள் அடிக்கடி தண்ணி குடிக்கணும். ஏன்னா பாடி டீஹைட்ரேட் ஆகும் லாங் ரைட்ஸில். ஸோ தண்ணி குடிங்க, பாடியை ஹைட்ரேட்டடாகவே வச்சுக்கோங்க ஃபுல் ரைட்டுக்கும். ஓகே, லாங் ரைட்ஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பைக்கோட கண்டிஷனை செக் பண்ணிக்கோங்க. என்ஜின், ஃபியூவல், டயர் ப்ரெஷர், ஆயில், கிளச் வயர், பிரேக் வயர் எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க லாங் ரைட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக. ஓகே, இன்னொன்று என்னென்னா கியர்ஸ். என்னென்ன கியர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம், என்னென்ன கியர்ஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தா,
ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கியர் வந்து ஹெல்மெட். கண்டிப்பாக ஒரு பிராண்டட் ஹெல்மெட், நைஸ் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இஃப் பாசிபிள் ஒரு ஸ்பேர் ஹெல்மெட் வச்சுக்கோங்க சேடல் பேக்கில் இஃப் பாசிபிள். ஓகே, அண்ட் ரைடிங் ஜாக்கெட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரைடிங் ஜாக்கெட் வித் ஆர்மர், ஷெல் ஒன்லி ரைடிங் ஜாக்கெட்டும் இருக்குது, பட் ஆர்மர்ஸோடு இருந்தால் நல்லது. ஓகே, ஜஸ்ட் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். அண்ட் ரைடிங் க்ளவுஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ஏன்னா லாங் ரைட் போயிட்டுருக்கிறதுனால வைப்ரேஷன்லாம் இருக்கும். எப்படி நம்ம வண்டியில் வைப்ரேஷன் கம்மி தான் இருந்தாலும் இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஹாவ் அ ரைடிங் க்ளவுஸ். அது இல்லாமல் நீ கார்டு இருந்தால் கண்டிப்பாக நல்லது. ப்ராப்பராக கிட் ஆகிட்டு ப்ராப்பர் கிட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ப்ராப்பர் ரைடிங் கியர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், பிராண்டட் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸ்பென்சிவாலாம் போகணுன்னு அவசியம் கிடையாது. பேசிக்காகவே வந்து நல்ல குவாலிட்டியில் நல்ல இதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள். ரைடுலேருந்து நேராக சென்னையிலேருந்து போய் நேராக ஸ்டாப் பண்ண இடமே கோயம்புத்தூரில் வந்து கோவை அங்கனன் தான். ஏன் போனோன்னா இதுக்கு தான். கோயம்புத்தூரில் ஒரு பிரியாணி இருக்குது, ஸ்பெஷல் பிரியாணி. Nilgiri Expressல when I was going to Ooty all the time from Chennai, by in Coimbatore, coming back, Vangan பிரியாணி. நல்ல ஒரு மட்டன் பிரியாணி, நல்லி ரோஸ்ட், சிக்கன் 65 இதெல்லாம் ஆர்டர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட நல்லா சாப்பிட்டோம். நைஸ் லன்ச் ஆஃப்டர் 500 kilometers ரைட் இன் அங்கனன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கனன் பிரியாணி வந்து நம்ம நார்மல் பிரியாணி, சென்னையில் கிடைக்கிற நார்மல் பிரியாணி மாதிரி இல்லை. சீரக சம்பாவில் பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் நாட் இன் பாஸ்மதி. ஒன்று. இன்னொன்று, டிப்பிக்கல் நம்ம சென்னை பிரியாணியோட சென்னையில் கிடைக்கிற பிரியாணி மாதிரி மசாலா இல்லை. சம்வேர் ஐ வுட் சே நெய் சோறில் மட்டன் பீசஸ் போட்டு பிரியாணி மசாலா போட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த டிப்பிக்கல் பிரியாணி மசாலா லவர்ஸ் பிடிக்குமான்னு எனக்கு தெரியல, பட் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி, பெஸ்ட் பிரியாணி ஐ எவர் ஹேட். சாப்பிட்டதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக கோயம்புத்தூர் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அங்கனன் பிரியாணி. அண்ட் வெயிட்டர்ஸ் கிட்ட கேட்டதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னாங்க, இங்கே வந்து அந்த மிளகாயெல்லாம் வந்து அரைச்சி ஊற்றுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. மேபி அதனால கூட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் கீ நிறைய போட்டிருந்தாங்க. கீ ஸ்மெல்லே நல்லா இருந்துச்சு பிரியாணியில். ஸோ போனீங்கன்னா, கோயம்புத்தூர் போனீங்கன்னா கண்டிப்பாக கோவை அங்கனனில் ட்ரை பண்ணுங்கள். இட் இஸ் நாட் அ ப்ரமோஷனல் வீடியோ, எனக்கு பிடிச்சது அதனால தான் சொல்கிறேன். ஓகே, அடுத்த நாள் காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போன இடம் வந்து அம்மாயி வீடு. லொக்கேஷன் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் நான்-வெஜிடேரியன் பிரேக்ஃபாஸ்ட் ஐ எவர் ஹேட். நான்-வெஜிடேரியன் லவர்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இங்கே வந்து இட்லி, தோசை, பரோட்டா கூட கிடச்சிது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. அவங்களே கிரேவிஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அது இல்லாமல் நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா பிரெயின் ஃப்ரை, ரத்த பொரியல், குடல் கறி, தென் கலக்கி. ஸோ எல்லாமே பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஐ கேனாட் எக்ஸ்பிளைன் த டேஸ்ட். சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவல். ஓகே, ஸோ இதுவும் போனீங்கன்னா, கோயம்புத்தூர் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். You will really enjoy it. Non-veg food lovers will definitely enjoy it. கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஓவரால் ரைடு பார்த்தோன்னா, ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் சூப்பர்ப் ரைட். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஒன்று.
தென் ரெண்டு சைடுமே சென்னையிலேருந்து கிளம்பும்போதும் சரி, கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும்போதும் சரி, ஸ்டார்டட் அரௌண்ட் 4 in the morning. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபாக் லைட்ஸ், நம்ம ஆக்சிலரி லைட்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா அடிஷ்னலாக. இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இருட்டுக்கு வந்து இருட்டாக இருந்தது, அதனால இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். நிஜமாலுமே நல்லா இருந்தது. ஸோ தட் வாஸ் அ குட் திங் வாட் வி டிட். அண்ட் எப்போவுமே இங்கே சென்னையிலேருந்து கிளம்பும்போதும் சரி, கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும்போதும் சரி, அந்த ஃபர்ஸ்ட் 50 kilometers வந்து வண்டி செட்டில் ஆகிருக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம மூடு செட்டில் ஆகிருக்கும், டைம் ஆகும். அந்த தோசை சுடும்போது ஃபஸ்ட்டு தோசை சரியாக வராதுல்ல, அது மாதிரி. தட்ஸ் நார்மல். ஓகே. அப்புறம் ஹைவே க்ரூசிங் வந்து நம்ம சூப்பர் மீட்டியோர் 650 அமேசிங்காக இருந்தது. நான் ரொம்ப ஸ்பீடெல்லாம் ஓட்டலை, 80 to 100, மேக்ஸிமம் 120 அப்பப்போ க்ரூஸ் பண்ணேன். ரியல் குட் எக்ஸ்பீரியன்ஸ். I was thanking myself for choosing Royal Enfield Super Meteor 650. ஏன்னா இட் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ cannot explain in words. பயங்கரம் ஹாப்பியாக இருந்தேன் ரைட் பண்ணும்போது, க்ரூஸ் பண்ணும்போது. அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக்ஸ் ஃபார் ஹைவே ரைட்ஸ். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே நார்மலாக நான் 20 கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ நம்ம 80 to 100 நான் க்ரூஸ் பண்ணனால ஐ காட் மைலேஜ் ஃப்ரம் 30 to 32 வரையும் கிடச்சிது. 30 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 32 kilometers வரையும் கிடச்சிது. ஓகே. அண்ட் 500 kilometersம் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக எனக்கு பிரேக் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. பாடி பெயின் இல்லை, பேக் பெயின்லாம் ஒன்றும் இல்லை. 8 hours ரைடில் வந்து மேபி ஒரு காஃபி, 2 காஃபி பிரேக் எடுத்திருப்பேன், ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் எடுத்திருப்பேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே எடுக்கலை, ஏன்னா பாடி பெயின்லாம் இல்லை. நம்ம சீட்டெல்லாம் ஆல்ட்ரு பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் ஒன்று பேக் ரெஸ்ட் வச்சு ஒரு சைடு ரைட் பண்ணேன், சென்னை டு கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரும்போது பேக் ரெஸ்ட் இல்லாமல் ரைட் பண்ணேன். ரெண்டுமே கம்ஃபர்டபுளாக இருந்தது. தட் த பெஸ்ட் பார்ட். ஏன்னா சீட்டோட ஃபோமிங் அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தார், அவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ரியலி லவ்ட் இட். சீட் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னா, நடுவில் வந்து ஒரு 100 kilometers வந்து இட் வாஸ் லிட்டில் டஃப் டு மேனேஜ். ஏன்னா இட்ஸ் a 2-way road. காரில் போயிருக்கேன், இதே வழியில் காரில் போயிருக்கேன். பட் காரில் கம்பேர் பண்ணும்போது இது வாஸ் சூப்பர் மீட்டியோர் 650 மேட் இட் லுக் ஈஸியாக. செம ஜாலியாக இருந்தது. அதில் ஈஸியாக அந்த ஏரியாவை க்ராஸ் பண்ணிட்டேன். அண்ட் காரில் போகும்போது ஒவ்வொரு டோல்லையும் நம்ம வந்து பே பண்ணிவிட்டு டோல் க்ராஸ் பண்ணுவோம். கோயம்புத்தூர் டு சென்னை அப்ராக்சிமேட் about 750 to 800 rupeesன்னு நினைக்கிறேன். அண்ட் டோல் அப் அண்ட் டவுன் about 1600 to 1700 rupees டோல் கட்டியிருப்போம் காரில் போகும்போது. அதே கம்ஃபர்ட், காரில் போகிற அதே கம்ஃபர்ட் இருந்தது நம்ம சூப்பர் மீட்டியோர் 650. பட் டோல் கொடுக்காம போகும்போது செம ஜாலியாக இருந்தது. மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம், டோல் கொடுக்காம டோல்கேட்டு க்ராஸ் பண்ணும்போது. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் டு ஆல் த வியூவர்ஸ். பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு ஆக்சிடெண்ட் வீடியோவை காமிச்சிருப்போம். அது நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஆனது தான், நம்ம போகிற வழியில் பார்த்தது. ஸோ நாம் வியூவர்ஸ்க்கு எப்போவுமே சொல்கிறது ஒரே விஷயந்தான், ரைடிங் ஷுட் பி டன் இன் அ சேஃப் வே டு கீப் த ரைட் ஹாப்பி. நல்ல மெமரியை க்ரியேட் பண்ணணுன்னா வந்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் வேர் ப்ராப்பர் கியர்ஸ் while riding. And also road is not the place for the bike stunts. And always say big no for rash driving and rash riding. Okay, rash riding always thrills, fast driving always thrills, but it kills. So proper gear போடுங்க, நிதானமா ஓட்டுங்க. Okay, ராஷா ஓட்டாதீங்க. So safe and happy riding to my dear viewers னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அபவுட் ரைடிங், டிரைவிங், ஃபுட் vlogsனு பார்க்குறதுக்கு ப்ளீஸ் ஃபாலோ அவர் சேனல். அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இது உங்கள் மும்பை வாலா அண்ணா ஃப்ரம் சென்னை. ரைட் சேஃப்,
Bye-bye.